இன்னைக்கு ஒரு அருமையான ஹேர் டே தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டேய நம்ம முக்கியமான ஒரே ஒரு பொருளை வச்சு செய்ய போறோங்க. இந்த ஒரு பொருளை வச்சு 3 விதமா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போறோம். சில பேருக்கு சில ஹேர் டே ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா? அவங்களுக்காக இந்த ஒரு பொருளை வச்சு நான் 3 விதமா இந்த ஹேர் டேய ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா மஞ்சள்ங்க. இந்த மஞ்சள்ல வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புண்கள் இருந்தா இந்த ஹேர் டே வந்து நம்மளுடைய புண்கள் எல்லாத்தையும் ஆக்கிருங்க. ஸ்கேல்பை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் growthக்கும் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இந்த ஹேர் டேயை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 3 விதமா நம்ம பண்ண போறோம். சில பேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணா பிடிக்காது, சில பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவீங்க, சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும், சில பேருக்கு சளி பிடிக்காது. இந்த மாதிரி வகைகளா இருக்கிறதுனால நம்ம இந்த ஹேர் டேயை வந்து 3 விதமா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் மஞ்சத்தூளை இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதுல நான் சேர்த்திருக்கேங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து கருகருன்னு வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியா ஆயிடும். அதனால நீங்க சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள்ல செய்யற ஹேர் டே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது வந்து 3 விதமா நம்ம செய்யறோம்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வகையான ஒரு இதுங்க. அடுத்து சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வகையான இதுங்க. அதே மாதிரி நார்மலா நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆட்கள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேர் டே. 3 விதமா இந்த ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மஞ்சளை தான் எடுத்திருக்கோம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க. பாருங்க நல்லா கருமை ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே நெருப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இது வந்து நல்லா ஆறணும். இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்க தட்டு தேரி எடுக்கிறதுக்குள்ளாரே எப்படி நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நெருப்புகள் வர ஆரம்பிச்சிரும். அதனால தட்டெல்லாம் முன்னாடியே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. கவனமா செய்யுங்க, ரொம்ப நெருப்பு பறக்குது. இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது, 3 விதமா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கலந்து காமிக்க போறேன். நீங்க எந்த விதத்துல பயன்படுத்துறீங்களோ அதை வந்து நீங்க உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அளவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமா வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு, அதாவது சம பங்குல சேர்த்துக்கோங்க. இது நெல்லிக்காய் பொடி வந்து நீங்க 2 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா அடுத்த பொடி நம்ம எடுக்கிறதையும் நீங்க வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இல்ல நீங்க 1 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, அதுவும் நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் கருக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதே அளவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருங்க. உங்களுடைய ஹேருக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பொருட்களை எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டீ டிகாஷன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பீட்ரூட் சாறு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க. எதுவும் இல்லை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் என்கிட்ட இருக்கிற பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஹேர் டை பதத்துக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சரி, டீ டிகாஷன் சேர்க்கறதா இருந்தாலும் சரி, எதையுமே வந்து உங்களுடைய ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்க உங்களுக்கு சூப்பரான
ஹேர் டை வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் டை இந்த மஞ்சளோட வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இத நீங்க வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour நீங்க வந்து தலையில அப்ளை பண்ணிருங்க. 1 hour கழிச்சு அதுக்கப்புறமா நீங்க நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போதும். இதை ரெகுலரா நீங்க செய்துட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய பிரச்சனையே பாத்தீங்கன்னா நரைமுடி தான். ஒரு நரைமுடி கூட இல்லாம இருக்கணும்னா எந்த ஒரு ரெமெடியை நீங்க ட்ரை பண்ணாலும் ரெகுலரா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி எஃபெக்டிவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு விதமா நீங்க வந்து இந்த மஞ்சள் பவுடரை வச்சு நீங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான மஞ்சள் பொடியை வந்து இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல நான் வந்து இப்ப தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இதை வந்து நம்ம இன்ஸ்டன்டா நீங்க வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க டக்குன்னு வெளியில கிளம்புறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முடி அப்படியே சைட்ல எல்லாம் அந்த காது கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை முடிகளை கவர் பண்றதுக்கு டச்சப் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பொடியை செய்து ஒரு டப்பால வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் இது பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் ஊத்தி நீங்க டைலூட்டா ஆக்குனீங்க அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயை ஊத்தி டைலூட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க இதை வந்து ஹேர் ஆயிலாவும் அப்படியே பயன்படுத்திக்கலாம். முடி ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாங்க. பாருங்க, உங்களுக்கு மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சலிச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸா இருக்கும். சலிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. பாருங்க, இந்த மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். திப்பி திப்பியா இருக்காது. நீங்க சலிச்சிட்டீங்கன்னா திப்பி திப்பியா தெரியாது. இது ஒரு விதம். அடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆலோவேராங்க. ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஜெல் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுல இருக்கிற ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா கழுவிடணும். ஆலோவேரா ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபுல்லா கழுவிடணுங்க. கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தோலை எடுத்துடலாம். வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் வந்து கடையில வாங்கினது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமே நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டாம், எண்ணெய் அப்ளை பண்ணா பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது, ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு கட்டி எல்லாம் இல்லாம நல்ல சூப்பரான ஹேர் டை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க மஞ்சள் தூளை வச்சு 3 விதமா நீங்க வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாங்க. நம்மளுக்கு வெள்ளை முடிகள் அப்படிங்கிறதே நம்மளுக்கு இருக்காது. எப்படி வேணாலுமே நம்ம இந்த மஞ்சள் தூளை வச்சு நம்ம ஹேர் டை வந்து தயாரிக்கலாம். நீங்க வந்து காலம் பூரா எப்பயுமே, அதாவது நம்ம வாழ்ற வரைக்குமே நம்ம தலையில வெள்ளை முடிகள் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நேச்சுரலா வந்து வெள்ளை முடிகள் வரதான் செய்யும் இல்லையா. நம்ம ஆரம்பத்திலேயே கேர் பண்ணிருந்தோம்னா வராது. இப்ப 40-50 வயசு ஆனவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெள்ளை முடிகள் இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வெள்ளை முடிகளே இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த கத்தாழை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர்ல இருக்கும்போது நிறைய பயன்கள் இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதை வந்து நீங்க ரெகுலரா ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வெள்ளை முடிகள் வந்து
டக்குன்னு ஒரு நொடி போதுங்க, வெள்ளை முடியல் எல்லாத்தையுமே நம்ம கருமையாக்கிட்டு எங்க வேணாலும் வெளியில கிளம்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.